ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுகர் பேஷண்ட் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் நான் குடுக்க போறேன். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் உள்ளவங்க கண்டிப்பா அவங்களோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா, அது சீக்கிரமா வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். நெறைய பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால உங்க கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்க ஃபுட்ஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. நீங்க சுகர் பேஷண்ட்டா இருக்கீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசியில வந்து உங்களுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க கருப்பு கவுனி அரிசி வந்து உங்களோட ஃபுட்ல கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டுட்டு வாங்க. அண்ட் ராகி சுகர் பேஷண்ட் இருக்கவங்க அனைத்து பேருமே இந்த ராகி, கோதுமை ரவா, சம்பா ரவை இந்த மாரிலாம் கஞ்சி காய்ச்சி நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம். ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒயிட் ரைஸ் அதிகமா எடுத்துக்காதீங்க. சுகர் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா ஒயிட் ரைஸே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு நான் சொன்ன இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க சாப்பிட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. உடம்புக்கு ஹெல்த் ரொம்ப இருக்கும். உங்களுக்கு வந்து பொமோகிரானேட் ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். கோவா எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகர வந்து கண்ட்ரோலா வச்சுக்கும். ஸோ முடிஞ்ச அளவு சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெறைய டிப்ஸ் இது மாரி உங்களுக்காக சொல்றேன். தேங்க் யூ சோ மச்.